எப்படி சில வருடங்களுக்கு முதல் உணவுக்காக மனிதனை அடிமைப்படுத்தி ஒரு ஸ்லேவரியில் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மாடர்னான ஸ்லேவரி தான் இந்த பேப்பர் கரன்சி. ஓகே, நம்ம எல்லாரும் பாவிக்கிற இந்த பேப்பர் மணி தானே, இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எந்த வேல்யூவும் இல்லை. ஒரு பொய் ப்ரொமிஸை மட்டும் நம்பி இதை பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்கானு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? எந்த விதமான கள்ள கவர்மெண்ட் கண்ட்ரோலும் இல்லாம, எந்த விதமான கரப்ட் பேங்க்ஸ் கண்ட்ரோல் இல்லாம, நினைச்ச மாதிரி சப்ளையை கூட்ட முடியாத, எந்த விதமான தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட கம்பெனிடையோ கண்ட்ரோல்ல இல்லாம 100% டீசென்ட்ரலைஸ்டா உலகம் பூரா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் பெர்ஃபெக்ட் அசெட் கரன்சி எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிட்காயின். 1971 வரைக்கும் யூஎஸ் டாலரை பெக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்டு இருந்துச்சு அவங்களோட ட்ரெஷரியில். எவ்வளோக்கு பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்ணாங்களோ அவ்வளோக்கு கோல்டு அவங்களோட ட்ரெஷரியில் வச்சுருந்தாங்க. ஆனால் 1971 உலகப்போருக்கு நிறைய ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் போதாமல் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு இருப்புக்கான நிறைய பணம் பிரிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கோல்டு ஸ்டாண்டர்டை இல்லாமல் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க கோல்டு ஸ்டாண்டர்டை வச்சு யூஎஸ் டாலரை பிரிண்ட் பண்ணக்குள்ள மற்ற குட்டி நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் யூஎஸ் டாலர் கோல்டை பெக் பண்ணிருக்கு. அப்போ நம்ம யூஎஸ் டாலரை பெக் பண்ணி நம்ம நாட்டு கரன்சியில் பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்டா நாளைக்கு நம்ம அந்த யூஎஸ் டாலரை விற்றா நம்மளுக்கு கோல்டு கிடைச்சிருங்கிறதுக்காக அநேகமான நாடு என்ன பண்ணாங்க சொன்னால் யூஎஸ் டாலரை பெக் பண்ணி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க சடுனா, அதாவது கரப்ட் கவர்மெண்ட்ஸும் கரப்ட் பொலிட்டீஷியனும் அவங்களோட சொந்த லாபத்துக்காக அந்த கோல்ட் பேக்கிங்கை எடுத்துட்டு போட்டு நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பொய் ப்ரொமிஸுக்கு மேலே. அந்த ப்ரொமிஸ் என்னன்னா, நாங்கள் இந்த பிரிண்ட் அடித்து தாரோட வேல்யூ அதே வேல்யூவில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுனாலும் உங்களுக்கு $100 தரோன்னா அந்த $100 இருக்கும். அதுக்கு நீங்கள் வாங்குகிற பொருள் அதே அமௌண்ட்டில் இருக்குங்கிற ஒரு பொய் ப்ரொமிஸ் ஒன்றில் அடித்தாங்க. ஆனால் அந்த பொய் ப்ரொமிஸ் கூடிய காலத்துக்கு நிலைக்கல. இது பயங்கரமாக இந்த பிரமிட் ஸ்கீம் பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிட்டு. எது பிரமிட் ஸ்கீம்னு சொன்னால் இந்த ஃபெடரல் ரிசர்வ் இந்த மணி பிரிண்டிங் ஒரு பிரமிட் ஸ்கீம். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரமிட் ஸ்கேம்னா அது. ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு பிரச்சனை வந்து. இந்த இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு சரியாக வழங்கணும்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபீஸோ இல்லாட்டி ஒரு $1000 5 வருஷத்துக்கு முதல் வாங்கின பொருளை இன்றைக்கு அதே 1000 ரூபீஸுக்கு வாங்க முடியாது, ஒரு $1000 வாங்க முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இப்போ வாங்குற பொருளை கூட இன்னொரு 5 வருஷத்தில் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் 3 வருடத்தை நீங்கள் பாவிச்சது அதே 1000 ரூபீஸோ அதே $1000 தான். ஆனால் ஏன் அந்த நிறைய பொருள் வாங்க முடிஞ்ச ஏர்லியாக இப்போ வாங்க முடியலைன்னு சொன்னால் உங்களோட பணத்திட விலை குறைஞ்சிட்டு போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளோட விலை கூடுன்னு. பொருளோட விலை கூடலை, பணத்திட விலை குறையுது. ஏன்டா டிமாண்டை விட சப்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, பொருள்ற விஷயங்கள் கூடுறல. ஓகே, இது பணத்திரவணல் பிரிண்ட் அடித்து தள்ளுற மாதிரி பொருளை இது பிரிண்ட் அடித்து தள்ளலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு தேவைக்கிற மாதிரி தான் பொருளை உற்பத்தி செய்யலாம். ஆனால் பணத்தை நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடித்து சப்ளை அதிகரிச்சுட்டு போகிறதால இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வாக உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு பெஸ்ட்டான கரன்சின்னு சொன்னால் அது பிட்காயின் தான். ஏன் பிட்காயின் இந்த கரப்டட் இந்த பேப்பர் கரன்சியை விட பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் இது பெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு. முதலாவது, பிட்காயின் ஹேஸ் நோ ஃபவுண்டர், அதாவது ஆக்டிவ் ஃபவுண்டர் இல்லை. பிட்காயினை உருவாக்கினது சத்தோஷி நக்கமோட்டோங்கிற ஒரு ஆள். அது தனிப்பட்ட நபராக ஒரு என்டிட்டியா குரூப் ஆஃப் பீப்புளாக எதுவுமே தெரியாது. அவர் அனானமஸாக இருந்து உருவாக்கி போட்டு அவர் மக்களோட பொறுப்பில் விட்டுட்டு அவர் வெளியிறங்கிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தோஷி நக்கமோட்டோட கண்ட்ரோலில் இல்லை பிட்காயின். ஓகே, டீசென்ட்ரலைஸ் உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் நெட்வொர்க்கிட கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களை என்னை மாதிரி மைனிங் நெட்வொர்க்கிட கண்ட்ரோலில் இருக்குது. யார் வேணுன்னாலும் பிட்காயின் ஓனர் ஆகலாம். நீங்கள் ஒரு மைனிங் நோடை நீங்கள் ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் பிட்காயின் ஓனர் தான். ஸோ உலகம் பூரா இருக்கிற ஆக்களோட கண்ட்ரோலில் இருக்கிறதால ஒரு தனிப்பட்ட நபர் நினைச்சா, அதாவது 1971 பிட்காயின் அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு போட்டு பிரிண்ட் அடிப்போம்னு சொல்லி நினைச்ச மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி ஒரு தனிப்பட்ட நபர் எந்த முடிவுமே எடுக்கலாம் பிட்காயினில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் 51 விதமான 50% மேற்பட்ட ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ரி பண்ணணும் ஒரு விஷயத்தை. அப்போ தான் அது சாஃப்ட் ஃபோக்கில் ஒரு விஷயம் ஒன்றை கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி ஹார்ட் ஃபோக்குன்னு விஷயம் நடந்து அந்த பிட்காயின் நெட்வொர்க் 2 உடையும். அதுதான் நார்மலாக பிளாக் செயின் டெக்னாலஜி. ஒரு பிளாக் செயினில் ஒரு விஷயம் ஒன்றை மாத்திரன்னு சொன்னால் 50% மேலே ஆக்கள் எக்ரி பண்ணணும். அப்படி எக்ரி பண்ணலைன்னு சொன்னால் எக்ரி பண்ணுற ஆக்கள் ஒரு பிளாக் செயினாகவும் எக்ரி பண்ணாதாக்கள் இன்னொரு பிளாக் செயினாகவும் 2 பிளாக் செயினாக உடையும். அதுதான் நார்மலாக ஹார்ட் ஃபோக் சாஃப்ட் ஃபோக்னு சொல்கிறது. ஸோ பிட்காயின் 16 வருடமாகுது இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. இன்னும் இந்த பிட்காயினில் எந்த விதமான கரப்ஷனும் நம்மளோட பேப்பர் கரன்சி மாதிரி நடக்கலை.
பிட்காயின் ஹேஸ் நோ ரூலிங் ஃபவுண்டேஷன். ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துட்டு ரூல் பண்ணுறல 50% இண்டிவிஜுவல் மைனர்ஸ்ட அப்ரூவல் எடுத்தால் மட்டும்தான் பிட்காயின் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம். அதே பிட்காயின் பார்த்தீங்க சொன்னால் ப்ரீ மைண்ட் பண்ணப்பட்ட காயின் இல்லை. ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தில் ரீசெண்டாக ட்ரம்ப் டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகினிக்கு டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80% அவங்களோட டோக்கனை உருவாக்கினாக்கள கண்ட்ரோலில் இருக்குது, ஃபவுண்டர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது 80%. ஸோ எப்போ வேணுனாலும் 80% இதில் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கிற காயின்கள் -99% கூட மைனஸில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ப்ரீ மைனிங்கிற விஷயம். ஓகே, ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட காயின்ஸையோ ஒரு தனிப்பட்ட என்டிட்டியோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் உண்டு இல்லை பிட்காயினை மைனிங்குங்கிற ஒரு இது விஷயத்துக்கு கூட தான் பிட்காயின் உலகத்துக்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, யாருமே ஒரு குறிப்பிட்ட பிட்காயின் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு எந்த மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது. ஆனால் ஏர்லியாக பிட்காயினுக்குள்ளே வந்தாக்கள் நிறைய பிட்காயினை மைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வேல்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட நபர் கண்ட்ரோல் இல்லை. ஓகே, ஈவன் 10 or 20% கூட தனிப்பட்ட ஒரு நபர் கண்ட்ரோல் இல்லை. ஆனால் இப்போ பிளாக் ராக், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நிறைய பிட்காயினை குரூப் ஆஃப் ஃபண்டை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்களால கூட ஒரு 10% 20% கூட எடுக்க முடியாமல் தான் இருக்குது. ஏண்டா இது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகி உலகம் பூரா பறந்துருக்குது. அடுத்தது பிட்காயினுக்குள்ள இன்சைடர்ஸ் இல்லை. அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி இப்போ புதுசாக வர டோக்கனை லான்ச் பண்ணக்குள்ள இன்சைடர் தாக்கள்கிட்ட சொல்லி லான்ச் ஆகிறதுக்கு முன்னே அவங்க நிறைய கோயினை வாங்கி வச்சு அது அப்புறம் பப்ளிக்கில் லிஸ்ட் ஆகினது பிறகு கோயின் பம்ப் ஆகினோடனே இன்சைடர்லாம் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை. ஓகே, பிட்காயினுக்குள்ள இன்சைடர்லாம் இல்லை. அடுத்தது பிட்காயினுக்கு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று வச்சுக்கிட்டு ரன் ஆகிற கேஸ் எல்லாம் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் டீம் இல்லை, மார்க்கெட்டிங் டீம் இல்லை. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பாரு நிறைய இண்டிபெண்ட்டாக இந்த கவர்மெண்ட்ற இந்த கரப்ஷன், இந்த பேங்கிட இந்த கள்ள வேலையில் விருப்பம் இல்லாதாக்கள், இதை எதிர்க்கிறாக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை அவங்களாக வாலண்டியராக அவங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாட்டியும் அவங்களா வாலண்டியராக இதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான மார்க்கெட்டிங் டீமும் இல்லாமல், எந்த விதமான பெய்டு அட்வர்டைஸிங்கும் இல்லாமல் பிட்காயின் நெட்வொர்க் இவ்வளோ காலத்துக்கு 16 வருஷமாக மோர் தென் 1 decade சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கிறதால தான் பிட்காயின் உலகத்திலே ஃபேரான ஒரு மணி. சிலாக்கள் இந்த பிட்காயின் ஃபேரான மணின்னு பிட்காயினை விட கோல்டு ஃபேரான மணின்னு சொல்லுவீங்க. உங்களால் ஏழும்னு சொன்னால் 1 கோடி பெறுமதியான கோல்டை ஓகே முதல்ல அதை தூக்கியல பெரிய ஒரு பொட்டி ஒன்றில் வச்சு 1 கோடி பெறுமதியாக கொண்டா எப்படியும் ஒரு 50-100 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு பொட்டி ஒன்றில் வச்சு ஏழுண்டா ஏர்போர்ட்டில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுங்க ஏழுன்னு சொன்னால் முடியாது. உங்களோட கோல்டு அது உங்களோட கோல்டாக இருந்தாலும் அதை சீஸ் பண்ணி என்ன ஆனதுக்காக இதை வழியால் கொண்டு வர ஸ்மகிள் பண்ணுறியா இல்லாட்டி கல் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது கோல்டு சப்ளை ஃபிக்ஸ்டு இல்லை. எப்போ வேணுனாலும் மண்ணுக்குள்ளேருந்து புது கோல்டு சப்ளையை கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ளை கூட்டிகிட்டே போகும். ஸோ அது ஒரு ஸ்கேர் அண்ட் அசெட் இல்லை. நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியை விட பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலும் அது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இல்லை. ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான் டோட்டல் சப்ளை. அதை தாண்டி ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவாக வராது. ஸோ இந்த கரப்டட், இந்த கண்ட்ரோலபிள் இந்த பேப்பர் கரன்சியை விட இந்த பிட்காயின் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான நாட்டு கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான கள்ள பேங்குகள கண்ட்ரோலும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் யார் வேணுன்னாலும் எந்த விதமான தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலும் இல்லாமல் யாரும் யாருக்கு வேணுனாலும் பணத்தை அனுப்புறதுக்கு சிம்பிளான, பெஸ்ட்டான, எந்த விதமான கரப்ஷனும் இல்லாத, ப்ரீ மைண்ட் இல்லாத, ஃபுல்லி 100% டீசென்ட்ரலைஸ்ட் பெஸ்ட்டான ஒரு மணின்னு சொன்னால் அது பிட்காயின் தான். ஆனால் நீங்கள் பிட்காயின் நான் வாங்குறதுக்கு லேட் பண்ணிட்டேன், இப்போ பிட்காயின் $100,000 வந்துட்டு இதுக்கு மேலே நான் வாங்குறதுல பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிட்காயின் வாங்குறது லேட்டுன்னு நினைக்கிறது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண லேட்டுன்னு நினைக்கிற மாதிரி. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் லேட்டுன்னு இல்லை. இன்டர்நெட் வந்து வரக்குள்ளே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் ஸ்டில் லேட்டுன்னு ஒரு விஷயம் இல்லை. ஏன்டா இன்டர்நெட்டுங்கிறது யூஸ் கேஸ் இருக்கிற ஒரு விஷயம் உண்டு. எவ்வளோ காலம் போனாலும் இன்டர்நெட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கப்படும். அதே மாதிரி தான் பிட்காயின். இப்போ பிட்காயின்னா US பெறுமதியில் நம்ம $100,000 ஆகிட்டு இது இன்னும் கூடுமா குறையுமான்னு சொல்லி பிரச்சனைப்பட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம பாவிக்கிற இந்த கரன்சி எல்லாம் பேர்த் இல்லாமல் போய் எல்லாருமே பிட்காயின் மட்டும்தான் பாவிப்போம். பிட்காயின் சத்தோசிஸில் தான் எல்லாமே பாவிப்போம். அந்த டைமில் நம்ம பிட்காயின் 1,00,000 லீக்கா 1 மில்லியன் லீக்கான்னு சொல்லி யாருமே கணக்கெடுக்க மாட்டோம். இன்னும் உங்கள்கிட்ட பிட்காயின்லன்னு சொன்னால் எவ்வளோ குயிக்காக உங்களால் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணிடணுமோ அக்யூமுலேட் பண்ணுங்கள். நான் ட்ரேட் பண்ண சொல்லலை, உங்களோட வெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக அக்யூமுலேட் பண்ணுங்கள் லாங்
டைமுக்கு. ஸோ பிட்காயின் எப்படி சேஃபாக வாங்குறேன், எப்படி சேஃபாக பத்திரப்படுத்தி வைக்கிறேன், எப்படி பிட்காயினில் பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீச் பண்ணிக்கேன். நான் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன் அந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் 100% ஃப்ரீ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, இன்னும் நீங்கள் இந்த கவர்மெண்ட் இந்த கரப்டட் பேப்பர் கரன்சியை தான் நம்புறீங்களா, அப்படி இல்லாட்டி பிட்காயினை நம்புறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.